இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம க்ரீமி பன்னீர் செய்ய போறோம். க்ரீமி பன்னீர், சூப்பர். ஸோ க்ரீமி பன்னீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பன்னீர், சிவப்பு குடை மிளகாய், பச்சை குடை மிளகாய், மஞ்சள் குடை மிளகாய், பாதாம், முந்திரி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, பட்டர், கசூரி மேத்தி, தயிர், எண்ணெய், உப்பு. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பன்னீரை லைட்டா டாஸ் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதுல கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். ஓகே. இதுல வந்து கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு பட்டர் லைட்டா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பன்னீர் சேர்க்கலாம். இதுல நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளி கிடையாது. அப்புறம் ஃபுல்லாமே நம்ம பன்னீர் தான் தயிர் வச்சு பண்ண போறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம இதுல பன்னீர் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 2 பீஸ் மட்டும் 2-3 பீஸ் மட்டும் எடுத்துட்டு அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இது அரைக்கிறதுக்காக. ஓகே. ஸோ க்ரீமி பன்னீருக்காக இப்போ வந்து பட்டர் விட்டு பட்டர்ல பன்னீரை வந்து நல்லா டாஸ் பண்றோம். அண்ட் அது இல்லாம பன்னீரினுடைய ஒரு 2 கியூப் மட்டும் எடுத்து வச்சுட்டு அரைக்கும் போது சேர்த்து அரைக்க போறோம். அதுலயே இந்த லைட்டா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். ஃபர்ஸ்டே திருப்பினீங்கன்னா உடையும். அதனால கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். ஓகே. ஸோ மண்சட்டின்ல நீங்க எந்த இதுல செஞ்சாலும் கொஞ்சம் அதுக்கான டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணீங்கன்னா அது திருப்பும் போது உடையாம இருக்கும். இல்லைன்னா அப்படியே உதிரி உதிரியா ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்து வந்துடுறேன். 2-3 கியூப்ல பன்னீர், அது கூடவே பாதாம் முந்திரி கொஞ்சம் அதிகமாவே. இது வந்து கணக்கு கிடையாது. ஒரு 10 இருந்து 15 நம்ம போட்டுக்கலாம். இது கூட தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். ஓகே. ஸோ தயிர், அதுக்கப்புறமா வந்து பாதாம், முந்திரி, பன்னீர், இது 4 ஐட்டத்தையும் சேர்த்து அரைச்சி விழுத எடுத்து அதுதான் இந்த கிரேவில வந்து இந்த க்ரீமி கண்டென்ட்டா கொடுக்க போறோம். ஸோ பாதாம் முந்திரினால எலாய்ட்டானது, ஸோ எவ்வளவு க்ரீமியா இருக்கும்னு தெரியும். அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டர் வந்து கொடுக்கும். ஸோ இதுல வந்து வெங்காயம் தக்காளியும் கிடையாது கிரேவிக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தயிர்ல இந்த பேஸ்ட் சேர்த்து தான் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். அதனால அந்த தயிர் வந்து எவ்வளவு புளிப்பு இல்லாம எடுக்க முடியுமோ அவ்வளவு புளிப்பு இல்லாம எடுத்து. இப்போ எவ்வளவு குவான்டிட்டி மாதிரி எடுக்கணும்? ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்தா போதும். தயிர், முந்திரி, பாதாம்லாம் ஒரு 15 வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து 200 கிராம் பண்ணிருக்கு. கரெக்டா இருக்கும். தயிர் முடிஞ்ச அளவு நல்லா புளிக்காத கெட்டி தயிரா எடுத்துக்கோங்க. அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா புளிச்சிச்சுன்னா அது டேஸ்ட் மாறிடும். நல்லா புளிப்பு இல்லாம எடுத்துக்கோங்க. இதுல மசாலா ஏதாவது தூவ போறோமா? இல்ல, இதுல ஒன்றும் சேர்க்க தேவையில்ல. இதை நம்ம லைட்டா அப்படி டாஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சிடலாம். ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பன்னீரை மட்டும்தான் நம்ம வந்து டாஸ் பண்றோம் பட்டர்ல. அதுல மசாலாஸ்ல எதுவும் ஆட் பண்ணல. இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி. நம்ம யாராவது வந்திருக்காங்கன்னா ஒரு புதுசா நம்ம வெங்காயம் நறுக்கிறது கூட டைம் இல்லை அப்படிங்கிறப்போ ஈஸியா டக்குன்னு ஒண்ணு செய்யற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரி, அதே மாதிரி ரொம்ப ரிச்சான ஃபிளேவர்லயும் இருக்கும். பாருங்க, நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்தா போதும். இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். ஓகே. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆகணும் அப்படின்ட்டுலாம் இல்லையா? இந்த டோன் போதுமா? போதும். ஆமா போதும். ஓகே. ஓகே. ஸோ பன்னீரை வந்து பட்டர்ல டாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? அதே இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து வாசனை இல்லாத எண்ணெய். கொஞ்சமா சேர்த்தா போதும். சேர்த்துட்டு எல்லா குடமிளகாய், இப்ப நம்ம வந்து 3 கலர்ல குடமிளகாய் எடுத்துருக்கிறோம். 3 கலர் குடமிளகாவையும் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டா இல்ல, ஃபுல்லாவே. நம்ம குடமிளகாய் வதங்கிறதுக்கும் கொஞ்சம் இல்ல, அது கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கணும். ஓ, ரொம்ப. அதனால ரொம்ப சாஃப்டா வதங்க வேண்டாம், லைட்டா வதங்கினா போதும் நமக்கு.
மூணையும் ஒன்னாவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டா வறுத்துக்கலாம். ஓகே. ரொம்ப சாஃப்டா வதங்கிருச்சுன்னா அதோட ஃப்ளேவர் இருக்காது. கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இதெல்லாம் குடமிளகா நம்ம பச்சையாவே சாப்பிடலாம். அதனால லைட்டா வதக்குனாலே நமக்கு போதும். இப்போ இதை வதக்கிட்டு இதுல இருந்து லைட்டா கொஞ்சம் தண்ணி மாதிரியும் விடும். அந்த அந்த ஸ்டேஜ் வரும்போது இதுல உப்பு எதுவும் போட தேவை இல்ல. இதுல உப்பு எதுவுமே தேவையில்ல. உப்பு போட்டீங்கன்னா ரொம்ப வதங்கிரும். அதனால லைட்டா வதக்குனா உப்பு தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா பட்டர் விட்டு டாஸ் பண்ணி பன்னீரை வந்து எடுத்தாச்சு. இப்போ அதுல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம என்னென்ன கலர்ஸ்ல போட்டா நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லா. இல்லைன்னா நீங்க வெறும் ஒரே கலர்ல கூட இல்ல எனக்கு கிடைக்கல திடீர்னு தான் நான் பிளான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு கலர் எடுத்துட்டு கூட பண்ணலாம். கலர்ஃபுல்லா இருக்கும்போது குழந்தைங்க கியூபா கட் பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கும். கியூபா கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கியூபா கட் பண்ணிக்கணும். இன்னும் வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு கூட ரவுண்டு வேணுமா கியூப் வேணுமான்னு கேட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சிம்லே போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப வதங்க வேண்டாம். அதனால லைட்டா சிம்லே போட்டு வதக்கிக்கலாம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து கொஞ்சம் டாஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுவே போதும். இதை எடுத்து தனியா வச்சுட்டு மறுபடியும் மெயின் குக்கிங் போறோம். ஸோ அது ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. நாங்க வந்து ஷிஃப்டிங் பண்ணிடுறோம். அண்ட் அது இல்லாம இதுக்கு மெயினான அந்த ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கக்கூடிய இந்த கிரீமி பதத்துக்கான தயிர் பிளஸ் முந்திரி பாதாம் பன்னீர் இதை நாங்க அரைச்சு விழுதா எடுத்துட்டு வந்துடுறோம். அதை வச்சுதான் குக்கிங் வந்து பண்ண போறோம். கலரான குடமிளகாயை எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி இருந்தோம். அதை எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எடுத்து தனியா வச்சாச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா புளிக்காத தயிர் முந்திரி பாதாம் பன்னீர் அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு விழுதா எடுத்துக்கிறோம்னு சொன்னோம். இப்போ அதையும் எடுத்துட்டு வந்தாச்சு. இதுதான் கிரீமியா நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ சட்டியும் எம்டியா இருக்குது. என்ன பண்ண போறோம்? கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே. இந்த கிரீமு அது அப்படியே தந்துருங்க. இப்போ வந்து இதுல கொஞ்சமா பட்டர்னும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ பட்டரும் இப்போ கூட போறோம், சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்க்கும். எண்ணெய் சேர்த்தாச்சு. கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு இது கொஞ்சம் உருகுனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது ஸோ பன்னீர் கிரேவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கடாய் பன்னீர், அப்புறமா பட்டர் மசாலா, பாலக் பன்னீர், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பன்னீர்ல. இது வந்து வெங்காயம் தக்காளியே இல்லாம செய்யக்கூடிய ஒரு கிரீமி பன்னீர். இப்ப நம்ம தயிர்ல அடிச்சோம்ல, ஆமா, தயிர்ல அடிக்காம அத பால்ல ஊற வச்சு அடிக்கலாமா? பால்ல நல்லா ஊற வச்சு, நல்லா சூடான பால்ல நம்ம ஊற வச்சு கூட பண்ணலாம். தயிர் சேர்க்கும் போது கொஞ்சம் லைட்டா ஒரு புளிப்பு, அதாவது நம்ம தக்காளி எல்லாம் சேர்க்கல, அதுக்காக லைட்டான ஒரு புளிப்புக்காக சேர்க்கிறோம். இல்ல நீங்க எனக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பால்ல நல்லா முந்திரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து அடிக்கலாம். நல்ல திக்கான பாலா இருக்கணும் அதுவும். சோ இப்ப வந்து வெண்ணெயும் எண்ணெயும் சேர்த்திருக்கிறோம். அது இப்ப சூடானதுக்கு அப்புறமா வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிசம்க்கு வேற எதுவும் தாளிசத்துக்கு எதுவும் கிடையாது. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கிரீமியும் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம். பால் சேர்க்கும் போது நல்லா கட்டியான பாலா எடுத்துக்கோங்க. தண்ணியா இருந்ததுன்னா உங்களுக்கு அது அந்த கிரீமி வராது, கிரீமி மாதிரி இருக்காது. திக்கான பாலா இருக்கும்போது டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்க இந்த இஞ்சி பூண்டு சேர்க்கும் போதும் பால் சேர்த்துட்டு அரைக்கும் போது நீங்க உடனே அந்த சூட்டோட போடக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்க்கணும், இல்ல அதுன்னு தெரிஞ்சிரும். தயிர்னா ஒண்ணும் பண்ணாது. நீங்க பால் சேர்க்கும் போது இஞ்சி பூண்டு வதக்கி அதை ஆறுனதுக்கு அப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. இப்ப இது லைட்டா கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம மத்ததெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல காரத்துக்கு என்ன இருக்கு? கரம் மசாலா மட்டும்தான் இதுல. அப்படி இல்ல உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நம்ம அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிடணும். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம்.
உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்றப்போ நீங்க அந்த அரைக்கிறதுல பச்சை மிளகாய் சேர்த்து அரைங்க. மத்த எந்த இது வந்து ஆக்சுவலா ஒயிட்டா தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி இப்ப பச்சை மிளகாய் போடும்போது பேர்ல் கலர் மாதிரி தான் இருக்கும். பச்சை மிளகாய் போடும்போது டோட்டலா மாறாது. அதே நீங்க மிளகா வத்தல் தூள் போடும்போது தான் மொத்தமா மாறிடும். இல்லனா சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுக்கலாமா? சில்லி ஃபிளேக்ஸா கடைசியா போடணும், இப்ப போடக்கூடாது. கடைசியா இறக்கும் போது சில்லி ஃபிளேக்ஸ் போட்டு இறக்கிக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாயை இந்த முந்திரி பாதாம்லாம் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா கடைசியா நீங்க சில்லி ஃபிளேக்ஸ் வந்து தூவிக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மத்ததை சேர்த்துக்கலாம். இதுல வேற வெஜிடபிள்ஸே சேர்க்க கூடாதா? இல்ல, இதுல நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் அப்படின்னா பீஸ் போடலாம். பட்டாணி, பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். மத்தபடி வேற எந்த வெஜிடபிள்ஸும் வேண்டாம். அப்புறம் பன்னீரோட ஃபிளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஏன்னா இதுல வெறும் குடமிளகாய் மட்டும் இருக்குது, அதனால. இல்ல, நீங்க அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பச்சை பட்டாணியை கொஞ்சம் வேக வச்சோ இல்லைன்னா அந்த மாதிரி செஞ்சோ அதுக்கப்புறமா சேருங்க. ஏன்னா இந்த தயிர்ல வந்து பச்சை பட்டாணியை டைரக்டா போட்டீங்கன்னா வேகாது. அதனால நீங்க வேக வச்சு இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி லைட்டா கொதிச்சு வந்தாலே போதும் நமக்கு. ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை. இதுல இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வச்சுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கக்கூடிய குடமிளகாயை இதுல வந்து ஆட் பண்றோம். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ பால்ல செய்யறோம்னா குடமிளகாய் போடும்போது திரியும் அப்படி? இல்ல ஒண்ணும் இல்ல, நம்ம வதக்கி தானே சேர்க்கிறோம், அதனால ஒண்ணும் செய்யாது. நீங்க அப்படியே டைரக்டாவே சேர்த்தலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பன்னீரை சேர்க்கணும். கசூரி மேத்தி, கரம் மசாலா சேர்த்து இறக்கணும். ஓகே, திறந்துருக்கட்டும் மூடி விட? திறந்துருக்கட்டும், ஏன்னா தயிர் சேர்த்துக்கிறதுனால மூட வேண்டாம், அப்படியே திறந்தே இருக்கட்டும். மூடி விட்டா? மூடக்கூடாது. ஆக்சுவலா தயிர் சேர்த்து கொதிக்க வைக்கும் போது மூடி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படியே திறந்தே இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வெறும் எண்ணெயில டாஸ் பண்ணி எடுத்த குடைமிளகாய், கலர்ஃபுல்லான அந்த குடைமிளகாய் வந்து இதுக்கான க்ரீமி டெக்ஸ்டர் கொடுத்துருக்கக்கூடிய பாதாம், முந்திரி, தயிர், பன்னீரோட சேர்த்து அதுலயே குக் ஆகுதுன்னும் போது ஃப்ளேவர் ஃபுல்லா நல்லா அதுல இறங்கும். ஸோ சாப்பிடும் போது எடுத்து சாப்பிடும் போது அந்த க்ரீமி டேஸ்ட் வந்து உங்களுக்கு குடைமிளகாயிலையும் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் குடைமிளகாய் ஃபர்ஸ்ட் இதுல போட்டுட்டு அதோட சேர்ந்து நல்லா வந்து பாயில் பண்ணிட்டு இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் பன்னீருடைய டேஸ்ட்ல வந்து மிக்ஸ் ஆகாது அப்படின்னா அது கடைசியா போட்டா கூட அது ஃப்ளேவர் அழகா நல்லா வந்துடும். அதனால இது எப்படி நல்லா கொதிக்கணுமா இல்ல இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வந்தாலே போதும்? இது ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொதி எல்லா இடத்துலயும் வந்தா போதும். ஓரத்துல மட்டும் கொதிச்சிட்டு இருக்குல்ல, சும்மா அப்படி லைட்டா நடுவுலயும் கொதி வந்தாலே நமக்கு போதும். ஓகே, இப்போ இது எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம்? இது நான் பராட்டா, ரொட்டீஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கும் சாப்பிடலாம். இல்ல ஃப்ரைட் ரைஸ், புலாவ் அந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கும் சாப்பிடலாம். ஓகே, பட் இதுவே கொஞ்சம் காரம் கம்மியா தானே இருக்குது. புலாவுக்குலாம் வந்து இல்ல, இது நல்லா இருக்கும். அந்த கிரீமியோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஆர் இல்ல என்னெல்லாம் கேட்டா நான் இந்த மாதிரி கிரீமியா இருக்கிறதெல்லாம் தனியாவே சாப்பிடுவேன். ஸோ வெறும் பவுல்ல வச்சு நீங்க இதுவே வந்து, ஏன்னா இந்த க்ரீமி வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒயிட் சாஸ் வெஜிடபிள்ஸ்லாம் அப்படி செய்வோம்ல, ஸோ அந்த மாதிரி இதுலயும் நீங்க இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சும்மாவே சாப்பிடலாம். எஸ், இதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வெஜிடபிள்ஸ், பன்னீர் சேம் பேட்டர்ன்ல பன்னீருக்கு பதில் நம்ம மஷ்ரூம் கூட வச்சு செய்யலாம்ல. மஷ்ரூமும் செய்யலாம். காலிஃப்ளவர் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். காலிஃப்ளவர், எஸ் எக்ஸாக்ட்லி, காலிஃப்ளவர் வச்சும் செய்யலாம். காலிஃப்ளவர்னும் போது இன்னும் நம்ம இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் கூட போட்டு செய்யலாம். ஆனா அதுல வந்து நீங்க கேப்சிகத்தை கம்மி பண்ணிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். மத்த வெஜிடபிள்ஸ் இப்ப பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டயத்துல நம்ம பன்னீர் சேர்த்தலாம். பன்னீர் சேர்த்துட்டு அப்புறம் தான் நம்ம கரம் மசாலா சேர்க்கணும். இப்ப இது கூடவே கரம் மசாலாவையும் சேர்த்தலாம். இது ரொம்ப கட்டியாக கூடாது. ஏன்னா நமக்கு வந்து முந்திரி பாதாம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆக திக்காகும். அந்த அளவுக்கு கட்டியாக வேண்டாம். கொஞ்ச நேரத்திலே லைட்டா கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணா போதும் நமக்கு. இப்ப கலர் மாறிடும். ஓ மை காட், பேசாம ஒயிட் பெப்பர் போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர் போட்டுடலாம். இது வேணா ரொம்ப தெரியாது உங்களுக்கு. இப்ப கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே கசூரி மேத்தி சேர்த்து இறக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பன்னீர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டாச்சு. அந்த க்ரீம்ல நல்லா கொதிக்க விடணும். அது கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கணும். ஸோ அதுக்கான டைம் கொடுத்துருவோம். ஸோ அது அப்படியே கொதி வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்பதான் ஆஃப் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு நம்ம சட்டி ரொம்ப ஹீட் ஆகுன்றதுனால நம்ம ஆஃப் பண்ணியே கொதிக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும்னு பாத்துக்கோங்க. இதுல ஃபைனலா கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சட்டியில வச்சிட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் கட்டி ஆயிரும் உங்களுக்கு. அதனால நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு.
தேவைப்பட்டா மேல கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். அது அப்படியே மெல்ட் ஆகி ஃபுல்லா அப்படியே இதுவாகும். ஸோ இது சட்டி ஆஃப் பண்ணியே அதனுடைய ஹீட்டுக்கே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நீங்க வேற ஏதாவது பாத்திரத்துல செய்யறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆஃப் பண்ணதும் கொதிக்காது, அப்படி ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம் சொன்ன மாதிரியே முந்திரி வந்து உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடியது. அப்படியே அந்த கொஞ்ச நேரம் கெட்டி ஆகிட்டே போகும். உங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் தண்ணியா இருக்கிறது திக் பண்ணணும்னாலே வந்து முந்திரி இல்லைன்னா கசகசா பொட்டுக்கடலை இதெல்லாம் தான் வந்து நம்ம போடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுலயும் வந்து நம்ம கொதிக்க கொதிக்க அது இன்னும் திக்காயிடும். எனக்கு வந்து ஒரு க்ரீமியா வேணும் அப்படின்றதுனால தான் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிருக்கோம். இல்ல எனக்கு பெரட்டல் மாதிரி வேணும், ஆனா இது பெரட்டல் மாதிரி இருந்தாலும் இருக்காது. க்ரீமியா இருக்கும் போதே இதனுடைய டேஸ்ட் இதுவா இருக்கும். அது சும்மா ட்ரை பண்ணணும் ஆசைப்படுறேன்றவங்க இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு அது நல்ல திக் ஏஜென்ட்டா மாறினதுக்கு அப்புறமா எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். சோ இப்போ இதை மாத்திடலாமா? நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது சப்பாத்தில ரோல் பண்ணி கூட ராப் மாதிரி பண்ணிட்டு அதுல கூட சாப்பிடலாம். சோ இதுல மாத்திடலாமா? ஓகேவா? ஸோ சுட சுட நம்மளுடைய க்ரீமி பன்னீர் வந்து ரெடியா இருக்குது. இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. வானலியில கொஞ்சமா பட்டர் சேர்த்து அது லைட்டா சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸ் சேர்த்து லைட்டா ஒரு வதக்கிட்டு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்ப அதே வானலியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கலரா இருக்கிற குடமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அரைக்கிறதுக்கு தயிர், முந்திரி, பாதாம் கூடவே 2 துண்டு பன்னீர் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே வானலியில கொஞ்சமா எண்ணெயும் பட்டரும் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தயிர் விழுதையும் அதோட ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டா கொதி வரும்போது கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாவை சேர்த்து லைட்டா கொதி வரும்போது பன்னீர் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இது கொதிச்சு வரும்போது கரம் மசாலா சேர்த்து கசூரி மேத்தி சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான க்ரீமி பன்னீர் தயார்.